ஓம் ஸ்ரீ குபேரலட்சுமி நமகா. இதுக்கு காரணம் நிறையா இருக்கிறது. குருவருளால் நாளை வைகாசி மாதம் 22ஆம் தேதி, ஆங்கிலம் 5 ஜூன் மாதம் 6வது மாதம் 5/6/2026 சுக்கிரவாரம் என்கின்ற சுக்கிர யோகத்தை கொடுக்கின்ற வெள்ளிக்கிழமை. இல்லங்களிலும் சமுதாயத்திலும் சிறப்பான வகையில் சுப மங்கள நிகழ்ச்சிகள் மலர்வதற்கு ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி வழிபாடு மிக மிக முக்கியமானது ஆகும். ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி அருளும் ஸ்தலங்கள் மிக மிக குறைவு, அரிதானது. இப்படி சுப மங்கள சக்திகள் இல்லத்தில் பொழியாத காரணத்தால், அதனால்தான் இந்த கலியுக குடும்பங்களிலே பெரும்பாலும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை சச்சரவுகள் நிலவிக்கொண்டும் இருக்கிறது. இதை நன்றாக அறிந்து என்ன செய்ய வேண்டும் என்று கவனித்து பாருங்கள். இதை பிரவச்சனர்கள், உபன்யாசர்கள், வேத விற்பன்னர்கள் மற்றும் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ள ஜோதிடர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்றால், எங்களுக்கு சில ஜோதிடர்களை பற்றி தெரியும். அவர் தொழிலாக செய்வார், எந்த ஆலயத்திற்கும் செல்ல மாட்டார். நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்கு அது பிழைப்பு, தொழில். இப்படி ஜோதிடத்தில் உண்மையான நம்பிக்கை, ஆழ்ந்த பக்தி, தான தர்மத்துடன் செய்கின்ற ஜோதிடர்களை நாடுங்கள். ஏதோ ஒரு வாசலிலே போர்டு போட்டு சோழியை உருட்டி விட்டான்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவனுடைய கர்மா உங்களை தாக்கும். உங்களிடம் வேலை செய்கின்றவர்களிடம் அவர்களிடம் புண்ணிய சக்தி, பாவ சக்தி, கர்ம வினைகள் எத்தனை இருக்கிறது என்பதை யாரும் தெரிந்து கொள்வதில்லை. நமக்கு 10 பேர், 50 பேர், 100 பேர், 1000 பேர் என்று இருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் எண்ண ஓட்டங்களை உங்களால் கணிக்க முடியாது. அப்படி தேர்ந்தெடுத்த இராஜாங்கத்தை ஆண்டவர்கள்லாம் இருக்கின்றார்கள். இன்னார் இன்ன இடத்தில், இந்த இடத்தில், இன்ன பதவிக்கு என்று வைத்தார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய மனம், சிந்தனை, எண்ணம், செயல் அது ஒவ்வொரு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். காலை ஒரு விதமாக இருக்கும், மாலை ஒரு விதமாக இருக்கும், இரவு ஒரு விதமாக இருக்கும். சொல்லுவாங்களே, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். இவ்வளவு வசதி வாய்ப்பாக இருக்கானே, இவனுக்கு போய் நான் காவல்காரனாக இருக்கேன், என் தலையெழுத்து, அப்படியெல்லாம் சாபங்கள் கொடுப்பார்கள். இதுதான் ஒவ்வொரு உணவு விடுதியிலும், வெளியிடங்களிலும், பேச்சுவார்த்தைகளிலும், பயணங்களிலும் அதிகமாக கெட்ட வார்த்தைகள், அபசகுணங்கள், சுப சகுனங்கள் இல்லாத அபகீர்த்தியான கெட்ட சகுனங்கள் வார்த்தைகளை, நெகட்டிவான நமக்கு எதிர்மறையான வாக்குகளை அதிகமாக ஐயோ ஐயோ என்று அதிகமாக உபயோகப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்களால் எத்தனையோ பெரிய மகாராஜாக்களை சரிந்து கீழே விழுந்து விட்டார்கள். மனிதர்களுக்கு என்ன? இப்படி ஜோதிடம் என்பது ஒருவரை பற்றி நாம் குறிப்பிடுவது மிக எளிது அல்ல. ஒவ்வொருவருடைய சாப்பாட்டை வைத்து, நடை, உடை, பாவனை, குணம், உடல் அத்தனையை வைத்து ஒருவருக்கு அங்க லட்சணம், உடல் லட்சணம், சாமுத்திரியா லட்சணம், குணாதிசயம், உறங்கும் இடம், செல்லும் இடம், இவைகளை எல்லாம் கணக்கு ஆராய்ந்து பார்த்து சொல்வதுதான் அந்த காலத்திலே பேரரசர்கள், மகாராஜாக்கள் வைத்திருந்தார்கள். அவர்கள் சொல்படி பல ஆயிரம் ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்து அடையாள சின்னங்களாக அவர்கள் கோட்டைகள் இருக்கிறது. அவைகளை நிர்மாணிக்க, பராமரிக்க ஆள் இல்லை. அப்படி மகாராஜா, இப்படி ராஜா சர் ராஜா என்று சொன்னவரெல்லாம் சர் என்று போய்கொண்டிருக்கின்றார்கள். புண்ணிய சக்தி கரைந்து விட்டது. இப்படி புண்ணிய சக்தி கரையும் பொழுதுதான் உங்களது இல்லத்திலும், உங்களுடைய பதவியிலும், வேலையிலும் பலவிதமான தொந்தரவுகள் அது உங்களை விட்டு ஓடிவிடுகிறது. என்றால் அங்கே இருக்க வேண்டிய வைபவ லட்சுமி கிளம்பிவிட்டாள். பாருங்கள், உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் இருப்பதற்கு இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய, நிகழ இருக்கின்ற எவ்வளவோ நல்ல விதமான சுபமங்கள நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஆசிகளை, அனுகிரகத்தை வாரி 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 வழங்குகின்ற அதி அற்புத திருமூர்த்தியை ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி ஆவாள். இது சென்னை போரூருக்கு வரும் வழியிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, அந்த ராமச்சந்திரமூர்த்தி சிறுகளத்தூர் ஸ்தலத்திலும், இது திரேதாயுகத்திலே, அந்த திரேதாயுகத்திலே வழிபாடுகளை நிகழ்த்தினார் ராமச்சந்திரமூர்த்தியினால. இந்த சிறுகளத்தூரில் திரேதாயுகத்திலே அவருடைய காலத்திலே வழிபாடு நிகழ்த்தி அந்த ராமருக்கும் பரிபாலம் செய்வதற்கு வேண்டுமே அந்த வைபவ லட்சுமி
அப்படி ராமரே நிகழ்த்தினார் என்றால் நாம் எந்த அளவுக்கு நீங்களும் செய்கள். சீதாதேவிக்கு தான் திருமகளின் அவதாரம் என்று நீ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சீத்தையை கேட்கும்போது எனக்கு தெரியாது, நீதான் மகாலட்சுமியின் அவதாரம், மகாலட்சுமியாக பிறந்திருக்கே, திருமகளின் அவதாரம் என்று எடுத்து சொல்லிய ஸ்தலமும் இந்த இடமே. இப்படி சுபமங்கல வைபவங்கள் நிகழும் பொழுதும் சிறுகளத்தூர் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி திருசன்னதிக்கு நீங்கள் சென்று திருமகளிடம் நம் இல்லத்தில் நடக்க இருக்கின்ற எத்தனையோ நல்ல காரியங்கள், கிரகப்பிரவேசம், நிச்சயதார்த்தம், கல்யாணம், ஆண்டு நிறைவு, சீமந்தம், வளைகாப்பு, எத்தனையோ நிகழ்ச்சிகள், வீடு கட்டுவது, கிரகப்பிரவேசம் பண்ணுவது, இன்னும் பல சொத்துக்கள் சுபமாக வாங்க எடுக்கின்றது, நல்ல வேலை தேடி செல்வது, இவையெல்லாம் சுப நிகழ்ச்சி. இவைகளை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து இவையெல்லாம் உங்களுடைய இடத்துல உங்களால் நடக்க போகிறது என்பதற்காக இப்பொழுதே சுபமங்கல வைபவத்தை அந்த அம்பாளிடம் மனமாற எடுத்துரைத்து, நல்ல எல்லாமே சுத்தமாக இருக்கணும், பசும்பால், பசுந்தயிர், நல்ல கையால் அரைத்த சந்தனம், இப்படி எதுவுமே கலப்படம் இல்லாத பன்னீர், இளநீர், குறைந்தது 64 இல்லை என்றால் குறைந்தது ஒரு 11 விதமான சுத்தமான பொருள்களால் அபிஷேகம் செய்து ஸ்ரீ வைபவ மகாலட்சுமியின் திரு அருளை பெறுவதற்கு சுபமுகூர்த்த நிகழ்ச்சிகளை அப்படி செஞ்சுவிட்டு நீங்கள் சுபமுகூர்த்த நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் சிறப்பு. இதை பற்றி பல மாதங்கள் கொடுத்து வந்துள்ளோம். இதை விளக்கங்களாக ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே அதுவும் மாத இதழில் கொடுத்து வருகின்றோம். எல்லாவற்றையும் விட சமுதாயத்தில் எல்லா குடும்பங்களிலும் சுப விசேஷ வைபவங்கள் நிகழ்ந்து வந்தால்தான் சமுதாயமே சாந்தமாக இருக்க முடியும். ஒவ்வொரு வீட்டில் மன வருத்தம், கவலை, துக்கம் இருக்கக்கூடாது. எல்லா வீட்லேயும் இன்னைக்கு ஒரு தீபாவளினா எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஒரு பொது நிகழ்ச்சினா ஒரு வீடு பூரா கல்யாணம் போல ஒரு பொதுவான நிகழ்ச்சி தீபாவளி, பொங்கல், இப்படி வரும்போது எல்லார் வீட்லேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுபோல் நித்தியமும் எல்லா இடத்திலும் இருக்கும்போது ஏது வறுமை, கவலை, அடிப்புடி சண்டை அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் வன்முறையும் ஜாதி மத வேறுபாடுகளும் பூகம்பமும் போரும் பகைமையும் தான் வரும். நன்றாக தெரியுங்கள். வன்முறை, ஜாதி சண்டை, மத வேறுபாடுகள், பெரிய பெரிய பூகம்பம், போர்கள், வார், இவைதான் வந்து சேரும். நாம் குறிப்பிடும் இந்த வைபவ மகாலட்சுமி அருள்பாலிக்கும் ஸ்தலமே சென்னை குன்றத்தூர் அருகே உள்ள சிறுகளத்தூரில் உள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்று இருக்கின்றாள். நாளை வெள்ளிக்கிழமை விடாதீர்கள், சுக்கிரவாரம். அம்பாளுடைய பேர் வைத்திருக்கின்ற அத்தனை பேரும் செல்லுங்கள். எல்லாருடைய பேரும் அம்பாள் பேருக்குள்ளே தான் வரும். பல இயக்கங்களில் நமது மானம் மரியாதை எல்லாம் போய்விட்டதே என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களாம் அங்கே செல்லுங்கள். ஆனால் ஒரு குருவை, நன்றாக குருவை உங்களை அதாவது எடுத்து உரைக்கணும். நீங்கள் செய்கிறது இப்படி செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கன்னு உங்களிடம் பயம் கொள்ளாமல் அன்பாக பேசி உங்களை வழி நடத்தினால்தான் அவர் குரு. நமக்கென்ன, அவங்க பணக்காரவங்க, நம்ம வாசல் நின்று வேடிக்கை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஒதுங்கி விடுகிறார்கள். இது பாவம். ஆகையினால் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமிக்கு 64 விதமான நல்ல பொருட்களை, மூலிகை பொருட்களை கேட்டு அபிஷேக ஆராதனைகளை தனிப்பட்ட முறையில் செய்யாமல், நீங்கள் யாரென்று சொல்லிக்கொள்ளாமல் பலர் பேர் ஒன்றாக சேர்ந்து சமுதாய இந்த ஊருக்காக, ஒற்றுமைக்காக நீங்கள் நாட்டையே ஆள வேண்டும் என்று நினைத்தால் இந்த பூஜையை செய்யுங்கள். இப்படி செய்வது மிக மிக சிறப்புடையதாகும். வெள்ளிக்கிழமையுடன் அனுஷம் சேர்ந்து வருகின்ற நாளிலும் பாருங்கள். நாளைக்கு அனுஷம் வரல, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையுடன் அனுஷம் சேரும் நாள். வெள்ளிக்கிழமையுடன் பஞ்சமி திதி நாள். நாளைக்கு பஞ்சமியும் வெள்ளிக்கிழமையும் வருகிறது. ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் ஆலயத்தில் ஆலயம் முழுவதும் நன்றாக அலம்பி சுத்தம் செய்து நீர்க்கோலமிட்டு செம்மண் பூசி தென்னை பனை ஓலைகளால் சூப்பராக அப்படி தோரணம் கட்டி அலங்காரம் செய்து ஆலயத்தின் அத்தனை சன்னதிகளுக்கும் முன்பும் வாழை மரங்களை, வாழை தோரணங்களை கட்டி ஆலயமே சுபமங்கள சக்தியுடன் நிறைந்திருக்கும் முன்னும் நல்ல கம என்று சுத்தமான பல மூலிகைகளால் செய்யப்பட்ட சாம்பிராணி புகையை இட்டு வைபவ மகாலட்சுமிக்கு 16, 32, 64 விதமான அபிஷேக பொருட்களை தயாரித்து அப்படி செய்யுங்கள்.
அதுதான் சிறப்பு. வைபவ மகாலட்சுமியை 108 1008 என்ற போற்றி துதிகள், நம்ம சகஸ்ரநாமம் அஷ்டோத்திரம் என்று சொல்லுகின்றவன் நீங்களே அர்ச்சனை செய்வது, சுத்தமான கையால் இடித்த குங்குமம் நல்லது. ஏதோ ஒருத்தர் குங்குமத்தை பற்றி தவறாக பேசுகின்றார்கள், தயவு செய்து அப்படி பேசாதீர்கள். உங்களுக்கு தெரிந்தால் செய்து கொடுங்கள், தெரியவில்லை என்றால் வீணான குழப்பத்தில் ஈடுபட்டு மகான்கள் சித்தர்களுடைய சாபத்தை பெறாதீர்கள். ஏனென்றால் எந்த சித்தன் எங்கே எப்படி இருப்பான் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு உதவ மனம் வந்தால் தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஆகையினால வைபவ மகாலட்சுமிக்கு நீல நிறமான வஸ்திரங்கள், செம்பருத்தி புஷ்பம், மல்லிகை, சம்மங்கி, ரோஜா போன்ற 8 விதமான நறுமணம் நிறைந்த மலர்களால் ஆன நல்ல கிரீடத்தை சாத்தி வழிபட்டால் உங்களுக்கு பதவியிலே கிரீடம் தாங்கிய பதவியும் வரும். ஸ்ரீ வைபவ மகாலட்சுமிக்கு நிறைய வளையல்களை சாத்தி திவ்ய மங்கள சக்திகளுடன் வழிபடுவது சிறப்பை தரும். ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி தேவி சுற்றிலும் மஞ்சள், தாம்பூலம், தேங்காய், அப்படியே உங்கள் கல்யாண வீட்டில் மணப்பெண்ணை சுற்றி நீங்கள் வைக்கிறீங்களே சீர்தட்டு போல், அப்படி மங்கள பொருட்களை வைத்து அவருடைய திருப்பாதங்களிலே குங்குமம், மஞ்சள், சந்தனம், செந்தூரமிட்டு மங்கள சக்தி சாதனங்களுடன் பூஜிப்பதும் சிறப்பான பலன்களை தரும். இப்படிப்பட்ட வழிபாடுகள் தான் குடும்பத்தில் மிக மிக சாந்தத்தை உண்டாக்கி சுபமங்கள நிகழ்ச்சிகள் நிகழ்த்துவதற்கு எப்பேற்பட்ட தடங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகி நல்ல காரியங்கள் உடனே நிறைவேறுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி சுபமங்கள சக்திகளை பெற்றுத்தரும் இடமே சிறுகளத்தூர். நாளைக்கு திருக்கணித முறைப்படி வைகாசி மாதம் 22ஆம் தேதி ஆங்கிலம் 5/6/2026 வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வருகின்ற பஞ்சமி தேதி வருகிறது. இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை உரிய முறையில் பயன்படுத்தி எல்லோருக்கும் இதை சொல்லுவதும் பெரும் பலனை தரும். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி உங்களுக்கு வரும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.